வெல்கம் பேக் டு Zone 1. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நான் யூடியூப் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக நேற்றே வந்துருந்தது போல இருக்குது. அதை நான் கவனிக்கலை. இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். இதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், நோன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு கமெண்ட் அண்ட் சேனல் இன்ஃபோ வியூவிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரோமில் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளாகவே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. நம்ம போடுற அந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது அது சரியாக லோட் ஆகாமல் இருக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ்க்கான அந்த லைக்ஸு, கமெண்ட்ஸு, வியூஸு இதெல்லாம் வந்துட்டு ஷோ ஆகாமல் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த வியூஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து டிக்ரீஸ் ஆகிறது. இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட நாலேஜுக்கு வந்திருக்கு. அதை பற்றின அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின எதனால் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணிவிட்டு சீக்கிரமே இதை வந்து சரி செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் சரி செய்யப்படும். அப்படி தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு உங்களோட சேனலுக்கு இருந்தது அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் எங்கள் டீமுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான குறிப்பிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இதே போல் உபயோகமான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.